பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவ கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனிதனாகிய சாலமோனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறதாம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானாம். நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து ஏராளமான நாமங்களை ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷாலோ, அவர் யெகோவா ஷம்மா. இப்படி அவருக்கு ஏராளமான நாமங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நீதிமான் எப்படிப்பட்டவனாம்? அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் வந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தாலும், அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கபடி அவன் ஆண்டவரிடத்திலே ஓடி போய் ஆண்டவருடைய நாமத்துக்குள் அடைக்கலமாய் அவன் ஒளிந்து கொண்டு தன்னுடைய தேவைகள், தன்னுடைய தீமைகள் ஒன்றும் அவனை தாக்காதபடி அவன் கர்த்தரிடத்தில் சகாயம் பெறுகிறவனாய் மாறுகிறானா? யெகோவா ஈரே என்கிற நாமத்துக்குள் அடைக்கலம் புகுகிறவன் அவனுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எபினேசர் என்கிற நாமத்தை பற்றி கொள்ளுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்று ஜெயம் பெறுகிறவனாய் மாறுகிறான். யெகோவா நிசி என்கிற நாமத்துக்குள் அடைக்கலம் புகுகிறவன் கர்த்தராலே ஜெயம் பெற்று வெற்றி கொடியை ஏற்றுகிறவனாய் இருக்கிறான். யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்துக்குள்ளே அடைக்கலம் புகுகிறவன் அவன் சமாதானம் பெற்று மேன்மை அடைகிறவனாய் மாறுகிறான். இப்படி கர்த்தருடைய ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசு என்கிற நாமத்திலே எல்லா விதமான நன்மைகளும் அடங்கி இருக்கின்றன. சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், விடுதலை, பாவ மன்னிப்பு, மேன்மை எல்லாமே இயேசு என்கிற நாமத்தில் அடங்கி இருக்கிறது. இயேசுவின் நாமத்துக்குள்ளே ஒருவன் அடைக்கலம் புகுவான் என்றால் கர்த்தர் அவனை மேன்மையாய் வாழ வைப்பார், சுகமாய் வாழும்படி வைப்பார். இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதாக. அவருடைய நாமத்தை உங்கள் வாயினால் உச்சரித்து அவருடைய நாமத்துக்குள் அடைக்கலம் புகுங்கள். உங்களை கர்த்தர் கனப்படுத்தி நடத்துகிறதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜெபிப்போமா? சகல நன்மைகளையும் தருகின்ற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இன்றும் இந்த காலை நேரம் உம்முடைய நாமத்தை பற்றி எந்தெந்த தேவ பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக கூப்பிடுகிறார்களோ தேவன் அவற்றுக்கெல்லாம் பதில் கொடுத்து இன்றைக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ரட்சகர் என்கிற நாமம் எங்களுக்கு இன்றைக்கும் போதுமானதாய் இருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் அந்த நாமத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ உதவி தாரும், பலப்படுத்தும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.